ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போது நீட் எக்ஸாமுக்கு தயாராகிட்ருக்கோம். இபாக்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு வந்து கோர்சஸ் போயிட்டுருக்கு. அதில் ஆல்ரெடி நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி கிளாஸஸ் கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர். இருந்தாலும் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து பார்க்கலாம், எப்படி உள்ளே என்ட்ரு ஆகிறது, எப்படி அசஸ்மெண்ட் வந்து அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லிங்க்கை உங்களுக்கு ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இமெயில் ஆர் யூசர் நேம் கேட்குது. யூசர் நேம்ங்கிறது உங்களோட 11th ரெஜிஸ்டர் நம்பர் தான், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ 11th ரெஜிஸ்டர் நம்பர் போடணும். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. இப்போ இந்த ரெண்டுமே போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா 3 டைமுக்கு மேலே தப்பாக போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகாது எகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கவனமாக பார்த்து போடுங்க. யூசர் நேம் இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரோட ரெஜிஸ்டர் நம்பர் போடுறேன். பாருங்கள் 710. ஓகே, இப்போது போட்டாச்சு, ரெஜிஸ்டர் நம்பர் போட்டாச்சு. அடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது பாருங்கள் 005 ஸ்லாஷ் போடணும். டாட் வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகாது, ஸ்லாஷ் போடணும். 0509 எகெயின் ஸ்லாஷ் போடுங்க. 2004. ஓகே, இப்போ நம்ம ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டாச்சு. இப்போ லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்த உடனே இபாக்ஸ் கோர்ஸ்க்குள்ளே உள்ள அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஓப்பன் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜில் பாருங்கள், இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது. நாலேஜ் ப்ராப்ளம், கிரெடிட்ஸ் ஏர்ன்டு இதெல்லாம் உங்களுக்கு காட்டுது. சரியா? இதெல்லாம் இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? பாருங்கள், ரீசன்ட் ஆக்டிவிட்டிங்கிறது நீங்கள் இப்போது ரீசண்டாக இந்த இபாக்ஸ் கோர்ஸ்க்குள்ளே என்ன கோர்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற லாஸ்ட் ஆக்டிவிட்டி உங்களோடது காட்டும். அதுதான் ரீசன்ட் ஆக்டிவிட்டி. இந்த ரீசன்ட் ஆக்டிவிட்டி உங்களோடது லாஸ்ட் ஒர்க்கு. இப்போ இதையவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டினியூ லேர்னிங்கை டச் பண்ணணும். இல்லை, நான் வந்து அந்த கிளாஸஸ் எல்லாம் கவனித்து முடிச்சிட்டேன், இப்போது அடுத்ததாக இப்போது என்ன கொடுத்துருக்காங்க இந்த இபாக்ஸ் கோர்ஸில் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த கோர்சஸ் ஆப்ஷனுக்கு போகணும். இங்கே இருக்கா கோர்சஸ்ன்னு இருக்கா, இந்த கோர்சஸுக்கு கீழே நீட்டுன்னு இருக்கா, இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா எகெயின் இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகுது. பாருங்கள், டாபிக் கம்ப்ளீட்டட் 1, பேட்ச் ரேங்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பேக் டு மாடியூல்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். பேக் டு மாடியூல் இருக்கா, தெரியுதா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், நவம்பர் 1st வீக், அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கிளாஸ் போயிருக்கு, ப்ளஸ் என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அதில் ஓப்பன் ஆகும். இப்போது 2nd வீக், 3rd வீக், 4th வீக், 5th வீக், இப்போ நம்ம 6th வீக் இப்போதைய என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இதெல்லாம் இந்த வாரத்தோடது. இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு 2 நாள் போயிருக்கும், கெமிஸ்ட்ரி ஒரு நாள் போயிருக்கும், பாட்னி ஒரு நாள் போயிருக்கும். டெய்லியும் கிளாஸஸ் போகும். சரியா? வீடியோ லெசன் போகும் அல்லது லைவ் கிளாஸ் போகும். அதை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு எவ்ரி வீக் சாட்டர்டே உங்களுக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது எப்படி? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர் மதிப்பீடு 6 அப்படின்னு காட்டுது. இப்போது இதை நீங்கள் வந்து டச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மாடலுக்கு நான் 60 கொஷினும் அட்டன் பண்ணிட்டேன், அதனால் லாஸ்ட் கொஷினில் வந்து நிற்கிது. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் வந்து ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு ஆன்சரை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும், ஆன்சரை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸில் 15, அதாவது ஃபிசிக்ஸில் 15, கெமிஸ்ட்ரியில் 15, பாட்டனியில் 15, ஜுவாலஜியில் 15, மொத்தம் 60 கொஷின் இருக்கும். இப்போ அந்த 60 கொஷினும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்டு க்ளோஸுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆகி தொடர் மதிப்பீடு 6 நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக் மார்க்கோட காட்டும். சரிங்களா? அடுத்து இப்போது நம்ம
ஒவ்வொரு டெய்லியும் ஒவ்வொரு கிளாஸஸும் நம்ம கவனிச்சிட்டோம், லாஸ்ட்டாக ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை அட்டன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சுது. ஓகேவா? இது கிளியர் ஆகிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு, இல்லைங்க மிஸ், நான் வந்து ஏதாவது ஒரு நாள் அல்லது போன வாரம் நான் வந்து கிளாஸஸை மிஸ் பண்ணிட்டேன், அதில் இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட்டாக அப்படியே இருக்குமா, கிளாஸஸ் அப்படியே இருக்குமா அப்படின்னா ஆமாம் இருக்கும். அதை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், பேக் டு மாடியூல் கொடுத்தீங்கன்னாவே அந்த ஃபார்மேட்டுக்கு போயிடும், எல்லா கிளாஸஸும் இருக்கக்கூடிய இந்த பேஜஸ்க்கு போயிடும். இதில் நீங்கள் எந்த வாரத்தில் கிளாஸஸை மிஸ் பண்ணீங்களோ அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4th வீக் நவம்பரில் நீங்கள் கிளாஸஸ் கவனிக்கலை அப்படின்னா இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிசிக்ஸில் என்ன கிளாஸ் கவனிக்கலையோ அதை பார்த்துக்கோங்க, கெமிஸ்ட்ரியில் கவனிக்கலையா கெமிஸ்ட்ரியை பார்த்துக்கோங்க, பாட்டனி. நீங்கள் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதாவது டெஸ்ட்டு எழுதுறீங்களா அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸை, அதாவது இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு தெரியக்கூடிய இந்த பேஜஸை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புனா போதாது. அடுத்து இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிட்டீங்களா, உங்களுக்குரிய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷோ ஆகும். சரியா? அதாவது இங்கே பாருங்கள், டோட்டல் ஸ்கோர் 0% அப்படின்னு காட்டுதா. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குரிய மார்க் இங்கே வந்து விசிபிள் ஆகுமா, அந்த பேஜஸை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புங்க. ஓகேவா? இது வந்து மாடலுக்கு நம்ம அட்டன் பண்ணாமையே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கோர் 0%ன்னு காட்டுது. நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 15 கொஷின், டோட்டலாக 60 கொஷின் இருக்கும்போது ஒவ்வொன்றையும் அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக இது ஓப்பன் ஆகும்போது உங்களுக்குரிய மார்க் இதில் வரும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புங்க. ஓகேவா? டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.